ஹலோ மக்களே, வெல்கம் டு பேபி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸ்பெஷலான நைஃப் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்பெஷலான பார்சலும் வந்திருக்கு. ஸோ பார்சலை அன்பாக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இல்லை, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட. பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பெட்டி எங்கேருந்து வந்திருக்குன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. ப்ளூ ஆர்மர்ன்ற கம்பெனிலேருந்து வந்திருக்கு. நம்ம நைஃபை வச்சு ஓப்பன் பண்ணலாம். பக்கா பேக்கிங்கில் வந்திருக்கு. ப்ளூ ஆர்மர் கம்பெனி வந்து எப்படிப்பட்ட கம்பெனின்னா, முன்னாடி இருந்தே இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்களோட கம்பெனியோட ஸ்டார்டிங்கில் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இந்த தடவை வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம். அவங்க லான்ச் பண்ணி 1 வீக்லேயே இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ட்ரெயில் பிளேசர் ஆஃபரில் வாங்கியிருக்கோம். ட்ரெயில் பிளேசர் ஆஃபர்ன்றது அவங்க வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நான் இவங்களோட ஆல்ரெடி ஒரு இன்டர்காம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்காம்னால் முதல்ல என்னென்னா, நம்ம வந்து பாட்டு கேட்குறதுக்கும் கால்ஸ் பேசுகிறதுக்கும் மட்டும் இல்லாமல் மற்ற ரைடர்ஸோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இன்டர்காம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட இன்டர்காம்லேயே அவங்க வந்து இன்னோவேட்டிவாக முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட்டும் காட்டுறேன், ப்ளஸ் என்னோடய வந்து ப்ரீவியஸ் ப்ராடக்ட்ஸும் நான் காட்டுறேன். நான் வந்து 2 இன்டர்காம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எனக்கும், இன்னொன்று வந்து என் ஒய்ஃப்க்கும். பக்காவான பேக்கேஜிங் வந்து சேஃபாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றை பிரிக்கலாம். இது வந்து ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், பயங்கரமான பேக்கேஜிங்கு, இம்ப்ரெசிவாக இருக்குது பேக்கேஜிங்கு. அவ்வளோதான், நம்மளோட ப்ளூ ஆர்மர் C50 Pro வந்துருச்சு. ப்ளூ ஆர்மர் C50 Pro பார்த்திங்கன்னா, முன்னாடி ப்ளூ ஆர்மர் C30 வச்சுருந்தேன் நான். ஸோ இது வந்து அதிலேருந்து ஒரு அப்கிரேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். C50 Pro இருக்குது. C50 Pro பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான பேக்கேஜிங்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பேக்கேஜிங்கு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம be the first to experience the next era in motorcycle communication போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அமேசிங்காக இருக்குது. இதோட பேக்கேஜிங்கே இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து டிவைஸு. நம்ம டிவைஸை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இந்த டிவைஸ் தான் வந்து இன்டர்காமு. நம்ம இன்டர்காம் ஓரமாக வச்சிடலாம். அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டாக் வந்து பின்னாடி நம்ம ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து ஹேண்டில் பாரில் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இது வந்து கண்ட்ரோலரு. ஆக்சுவலி இது டாக்கு, இது வந்து கண்ட்ரோலர். எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீக்கர் செட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வழியாக தான் நமக்கு வந்து ஆடியோ வரும். மைக்கும் இருக்குது. மைக் வழியாக வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஹார்னஸ், மைக்கோட கனெக்ஷன், இது வந்து கிளிக் டாக் கேபிள், அதுக்கப்புறம் சம் பேப்பர் ஒர்க்ஸ், எப்படிலாம் ஃபிட் பண்ணணுன்னு பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ் இந்த பாட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்ஸை எப்படி வந்து நம்ம அசம்பிள் பண்ணோம் ஹெல்மெட்லேனே கொடுத்துருக்காங்க. இது வந்து டீ ஸ்டிக்கு. நான் சொன்னல, இந்த டீ ஸ்டிக்கு இது வந்து ஹேண்டில் பாரில் நம்மளால் மாட்ட முடியும். ஸோ அதுக்கான குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் கிட்டு வந்திருக்கு யூனிட்டோட. அது போக நார்மல் டாக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டாக்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் டாக்கு. இது வந்து நார்மல் டாக்கு. ஓ நைஸ். இது வந்து ஆடட் அடிஷன். நல்ல ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன பேகு, நல்ல கிளாத்தில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பேகு நல்லா சாஃப்டாக இருக்குது, வெல்வெட்டியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ ஸ்டிக்கோட வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. டீ ஸ்டிக் ஸ்ட்ராப் மவுண்ட்டு,
மேக்டாக்கோட விஹெச்பி அண்ட் ரியர் ஃப்ளாப்பு, ஸ்பீக்கர் ஸ்பேசஸ் அண்ட் ஃபோம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்பு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த பாட்ஸ்குள்ளே, இவ்வளோ கண்டென்ட் தான் இருக்குது. செப்பரேட் வீடியோலாம் நான் வந்து ஹெல்மெட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அதோட ரிவ்யூ எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து இன்டர்காம்னா என்னென்னு தெரியாது. ஸோ அந்த இன்டர்காம் அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், இங்கேயும் சரி நிறைய சிட்டிஸில் சரி, ஃபோனை வந்து ஹெல்மெட்குள்ளே சொருகி வச்சுட்டு கால் பேசிகிட்டே போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கையில் ஃபோன் பேசிகிட்டே ஒரு கையில் ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து இன்டர்காம் வீடியோ மட்டும் இல்லை, ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அவேர்னஸ் எதுக்காகனா, நீங்கள் 2 கையால் ஓட்டும் போதே நமக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ ஒரு கையில் நீங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் ஓட்டும் போது கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்களை மட்டும் வந்து ரிஸ்கில் வைக்கலை, சுற்றி இருக்க எல்லாரையுமே ரிஸ்கில் வைக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அதை மாதிரி பண்ணாதீங்க. செல்ஃபோன் பேசிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ஒரு கையில் அதுவும் ஓட்டாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்டர்காமோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே எல்லாரோடவும் கனெக்ட் பண்ணி இருக்கணும், ப்ளஸ் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இன்டர்காம் யூஸ் பண்ணுறது ஒரு விதத்தில் வந்து பெனிஃபிட் தான். கண்டிப்பாக வந்து இன்டர்காம் வந்து சீப்பான இன்டர்காம்ஸும் இருக்குது, காஸ்ட்லியான இன்டர்காம்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தேவையான இன்டர்காம்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான அவேர்னஸ் வீடியோ இன்னும் வந்து நிறைய பண்ணோன்னு எனக்கு ஆசை தான். ஸோ இது வந்து இதோட முடியலை. இன்னும் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த இன்டர்காமும் நான் வந்து என்னோடய ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோடய இன்டர்காம் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டில் தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஆட்ஸாரோட விவிடு. ஸோ அதில் வந்து நான் லடாக் ட்ரிப்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து என்னோடய கோ ரைடரோடு நான் கனெக்டடாக இருக்கணும்னு சொல்லி இந்த V60 இன்டர்காம் நான் அப்பயே வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு பக்கா பட்ஜெட்டான இன்டர்காம். கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 ருபீஸ் தான் வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, ரைடர்ஸோட கனெக்டடாக இருக்கிறதுக்கும் சரி, நான் இந்த இன்டர்காம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஹெல்மெட் வந்து யூஸ்வலாக நம்ம 3 years to 4 years மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த ஹெல்மெட் வந்து சும்மா ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதில் வந்து V60 இன்டர்காம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா Thunder 4 எடுத்தேன். இது வந்து MTயில் Thunder 4 எடிஷன். ஸோ இந்த ஹெல்மெட் வாங்கும்போது இன்டர்காமாக அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு C30 எடுத்தேன். அப்போ தான் ப்ளூ ஆர்மரோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேனாக இருந்தேன் நான். ஏன்னா அவங்களோட ஹெல்மெட் கூலிங் டெக்னாலஜிலாம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த கூலிங் டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா நமக்கு ஃபுல்லாகவே சம்மர் தான், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விண்டரே கம்மி தான். ஸோ ஃபுல்லாக சம்மரில் இருக்கிறதுனால கூலிங் டெக்னாலஜி நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே கூல் ஆகிற அளவுக்கு அவங்க டிவைசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஹெல்மெட்டை இன்டர்காம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி C30 நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு வந்து பக்காவாக இருந்தது. ஏன்னா இது IP68 ரேட்டிங்குன்னு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மலையில் கூட இதை போட்டுட்டு நீங்கள் ஓட்டலாம். ஸோ அப்பயும் வந்து எனக்கு JBL சவுண்டோடு கொடுத்துருந்தாங்க. ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட்டு, நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்தேன்னு சொல்லலை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நான் வந்து என்னோடய சேஃப்டியை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு உங்கள் சேஃப்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மற்றவங்களோட சேஃப்டியும் மனசில் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அந்த ஹெல்மெட்டை வந்து அந்த இன்டர்காமை அந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் தாட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் வீடியோ இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்ப்போம். பை.